ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தேர்வில்லாத வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு மெட்ரோ ரயில் நிலையம் இருக்க பாருங்க, அங்கேருந்து வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டங்கள்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது வாக்கின் ஸ்க்ரீனிங் ஃபார் த பொசிஷன் ஆஃப் டெக்னீஷியன். ஸோ டெக்னீஷியன் பதவி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாங்க. ஸோ முதல்ல டெக்னீஷியன் பதவி டைரக்ட் இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், டிபார்ட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே டிபார்ட்மெண்ட் சார்ந்தது. பதவி வந்து டெக்னீஷியனுக்கான பதவி. எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட், இ மற்றும் எம், ட்ராக்ஷன், இந்த மாதிரி 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டிபார்ட்மெண்ட்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அல்லது 12th. ஸோ நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் அல்லது 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க தாங்க அப்ளை பண்ண முடியும். ஐடிஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் மெக்கானிக் முடித்தவங்க, ஃபிட்டர் அண்டு ஏசி ரெஃப்ரிஜரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 பதவிக்கும் இதான் உங்களுக்கான கல்வி தகுதி. 10th அல்லது 12th முடிச்சுட்டு ஐடிஐயில் இந்த ட்ரேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ட்ராக்ஷன் இந்த பதவிக்கு வந்து ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது எஸ்ஐஜி மற்றும் பிஎஸ்டி அப்படின்னு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்கான கல்வி தகுதி ஐடிஐயில் எலக்ட்ரானிக் மெக்கானிக் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்டு நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் முடித்தவங்க, மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் முடித்தவங்க அப்ளை பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவில் மற்றும் ட்ராக் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐடியில் வந்து ஃபிட்டர் முடித்தவங்க, பிளம்பர்ஸ் முடித்தவங்க, வெல்டர் மற்றும் கார்பெண்டர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒன்லி வந்து கவர்மெண்ட் ஐடி அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஐடியில் முடித்தவங்க தாங்க அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஐடிஐ முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். 60% மதிப்பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் பாஸ் அவுட் ஃப்ரம் ப்ரைவேட் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி கவர்மெண்ட் ஐடிஐ முடித்தவங்க, கவர்மெண்ட் எய்டடில் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இது வந்து பார்த்தா ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் நீங்கள் கான்ட்ராக்ட் அடிப்படையில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி உங்களுக்கு 27,014 ரூபாய் சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தா அக்கோமடேஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட், மெடிக்கல், எல்டிஏ, கேன்டீன், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பிஎஃப் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மெரிட் கம் ரிசர்வேஷன். ஸோ மெரிட் லிஸ்ட் மூலமாக தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்த கல்வி தகுதி அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுவோம், அதேமாரி ரிசர்வேஷன் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்கான காஸ்ட் அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அப்படின்னா ஸ்க்ரீனிங் டீட்டெயில் டேரெக்டாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் ஸ்க்ரீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்பப்போ இன்டர்வியூ இருக்க போகுது அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது பதவிகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த டெக்னீஷியனுக்கான பதவி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 நவம்பர் 2025 அன்னைக்கு இருக்க போதுங்க. அதாவது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பதவி. இந்த எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஃபிட்டர் இந்த பதவிக்கு வந்து 6 நவம்பர் 2025 அன்னைக்கு இருக்க போது. மீதி இருக்க பதவிகளுக்கு 7 நவம்பர் 2025 அன்னைக்கு சென்னையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னை கிண்டி இருக்குது பாருங்கள், அங்கே தான் நடைபெற போகுது. ஸோ சென்னைக்கு நியரஸ்ட்டாக இருக்கவங்க அங்கே போயிட்டு அட்டன் பண்ண பாருங்கள். இது வந்து சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 நவம்பர் 2025 காலைல 8:30 மணிக்கு அங்கே நீங்கள் இருக்கிற மாரி இருக்கும் இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கான அட்ரஸ்
அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் 14 நவம்பர் 2025 அன்னைக்கு இருக்க போது உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதில் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்க்ரீனிங் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா எலிஜிபிலிட்டியுமே தெளிவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எபோ டாக்குமெண்ட் ஃபோட்டோ காப்பி அலாங் வித் ஒரிஜினல். ஸோ ஜெராக்ஸ் கொண்டு போயிட்டு வித் ஒரிஜினல் வந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்படின்னா 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில்டு இன் பயோடேட்டா ஃபார்ம். ஸோ பயோடேட்டா ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த பயோடேட்டா ஃபில் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th சர்டிஃபிகேட் மற்றும் மார்க் ஷீட் கம்பல்சரி கொண்டு போகணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக 10th மார்க் ஷீட்டே போதுமானது. ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிக்கான அந்த சர்டிஃபிகேட்டு செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப், ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும். இதை தவிர்த்து உங்ககிட்ட வேலிடான மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் வித்து ஒரிஜினல் வந்து கொண்டு போக பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பயோடேட்டாக்கான ஃபார்ம் தான். இந்த பயோடேட்டா ஃபார்மை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி இந்த பயோடேட்டா ஃபார்மையும் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணுங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் அதேமாரி தான் மெட்ரோ ரயில் நிலையத்திலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசருக்கான பதவி தாங்க அறிவிச்சிருக்காங்க. முதல்ல சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க. அதாவது எதில் அப்படின்னா இன்ஜினியரிங் பாஸ் அவுட் ஆனால் போதுமானது. எனி 3 இயர் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. தமிழ்நாட்டில் முடிச்சிருக்கிறோம், கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டடில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்க்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 3 இயர் டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் அதாவது சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்க எலக்ட்ரிக்கலில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி முடித்தவங்க அந்த மாதிரி கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லது 3 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் முடித்தவங்க, ஸ்ட்ரீம்னா அந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு முடித்தவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. அதேமாரி ப்ரைவேட் பாலிடெக்னிக் முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. சேம் இதுக்கும் 3 வருஷம் தான் கான்ட்ராக்ட் எட்பில் ஜாப் கொடுக்குறாங்க. 30,000 ரூபாய் மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. பிஎஃப்லாம் கண்டிப்பாக இருக்குதுங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி தாங்க. மெரிட் கம் ரிசர்வேஷன் மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜுக்கான டெஸ்ட், தமிழ் எந்தளவுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்றதுக்கான டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டு சென்னையில் தான் நடைபெறும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே முன்னாடி பார்த்தது தான். அதுக்கப்புறம் இதுக்கான ஷெடியூல் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ளமோ முடித்தவங்க சென்னை அதாவது சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் பதவிக்கு 4 நவம்பர் 2025 அன்னைக்கு சென்னையில் கிண்டில் நடைபெற போகுது. அதேமாரி மற்ற பதவிகளுக்கு சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் பதவிக்கு சென்னை கிண்டியில் 5 நவம்பர் 2025 அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கோயம்புத்தூரில் 10 நவம்பர் 2025, மதுரையில் 13 நவம்பர் 2025 அன்னைக்கு நடைபெற போகுது. 3 மெட்ரோ பிளேஸில் உங்களுக்கான ஜாப் கொடுத்துருக்காங்க. இது டெம்பரரி ஜாப் தான். அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தா அதே டாக்குமெண்ட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஜெராக்ஸ் மற்றும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போங்க. பயோடேட்டா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாத டேரெக்டாக இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி ஜாப் பார்த்த தகவலாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.